வாக்யஜ்ஞேன கல்பதாம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாணபரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. யோகி, யோகின்னா தியானம் பண்ணுகிறவன், ஏவம் இவ்வாறு, சதா எப்பொழுதும், ஆத்மானம் தன்னை, யுஞ்சன் தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு, எப்படின்னா நியதமானசா மனசை நன்றாக கட்டுப்படுத்தி. என்னெல்லாமோ விக்னங்கள் வரும். தியானத்தை பண்ணுறேன்னு சொன்னால் முதல்ல நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் போகிறேன்னாலே நிறைய பேருக்கு அவன் வராதனாலே நம்ம போகிறது பிடிக்காது. எல்லாம் பல விதமான வெரைட்டிலாம் இருக்கும். மோட்ச மார்க்கத்துக்கு போகிறத நிறைய பேர் ஒத்துக்க மாட்டான். ஏகப்பட்ட விக்னங்கள்லாம் வரும். நியத மானசா, எல்லார்ட்டையும் நான் அன்பாக இருக்கேன், தயவு செஞ்சு விட்டுடுங்கோ. நான் ஜென்மாவுக்கு என்ன பண்ணணுமோ, இந்த ஜென்மாவில் பகவான் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சாஸ்திரத்தில் விதிச்சிருக்காரோ அதைத்தான் நான் பண்ணுவேன். இந்த சாஸ்திரம் தெரியாத லௌகிக ஜனங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் மதிப்பு தர மாட்டேன். எல்லாரையும் அன்பாக, நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கேன். ஆனால் அவங்க படிக்காதவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, கொடுக்க முடியாது. ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா நியத்த மானசா, எல்லாம் வேண்டாம்பாங்க. இப்போ நான் சொன்னேன் நினைறதுக்கு போவேன்னு சொன்ன மாதிரி, அது மாதிரி அது பண்ணாது இது பண்ணாது எதையாவது சொல்லிகிட்டே இருப்போம். நியத மானசா, மனசை நன்றாக கட்டுப்படுத்தி இப்படி பண்ணணும். அப்படி பண்ணினான்னா என்ன, யுஞ்சன்னு மத்சம்ஸ்தாம் நிர்வாணபரமாம் சாந்திம் அதிகச்சதி. இவ்வாறு யோகியானவன் மனதை நன்றாக கட்டுப்படுத்தி எப்பொழுதும் தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு மத் சம்ஸ்தாம் என்னை சார்ந்திருக்கிற நிர்வாண பரமாம் மேலான நிர்வாணத்தை, நிர்வாணம்னா என்ன, சமஸ்த அபிமான நிவிருத்தின்னு அர்த்தம். நோ ஐடென்டிஃபிகேஷன் வித் எனிதிங். நான் நானாக இருக்க போகிறேன். நான்னா என்ன, நான் தூய உணர்வு, உணர்வாக இருக்கப் போகிறேனே தவிர உணர்பவனாக இருக்கப் போவதில்லை. உணர்வாக இருக்கப் போகிறேனே தவிர உணர்பவனாக இருக்கப் போவதில்லை. நான் கான்ஷியஸ்னஸ்ஸாக அவேர், அதான் என்னது விட்னஸ்ஸாக கூட நான் இருக்க விரும்பலை. ஏன்னா இந்த மித்யா ஜகத்துக்கு சாட்சி எங்கே, ஏதோ விவகாரத்தில் பாடம் சொல்கிறதுக்காக தான் மித்யா ஜசத்தியம்லாம் சொல்கிறேன். ஒன்ஸு புரிஞ்சாச்சுன்னா அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ். துவைத்தம் மித்யா அனித்யம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு என்னத்துக்கு துவைத்தம்? அத்வைத்தம் சைத்தன்ய ஸ்வரூபோகம் அப்படின்னு அந்த மத் சம்ஸ்தாம் நிர்வாண பரமாம் சாந்திம், அதனால் ஏற்படுற சாந்தி, அதாவது யதார்த் ஸ்வரூப சாந்தி. அந்த ஸ்வரூப சாந்தியை தியானம் பண்ணுறதுனால ஏற்படுற அந்த கரணத்தில் அது தெரியவே தெரியாது. அதுதான் நிர்வாண பரமாம் சாந்திம்னா நிர்விகல்ப சமாதி சாந்தி. அந்த தியானத்தினுடைய பிரயோஜனமாகிய பரமசாந்தியை உணர்கிறான். அந்த ஞானத்தோட பலம் அது மனசை அவ்வளவு அமைதிப்படுத்துறது. ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார், அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும். ஆக இதெல்லாம் தியானத்துக்குள்ள அந்தரங்க சாதனம். 10, 11, 12, 13, 14, 15. ஆக 3, 1, 4, 2, 6 ஸ்லோகம். இனி பகவான் மறுபடியும் தியானத்துக்கு பகிரங்க சாதனம் சொல்ல போகிறார். இப்போ இங்கே எல்லாம் இருக்குன்னு கேட்டால் தியானத்துக்குள்ள அந்தரங்க சாதனமும் சொல்லியிருக்கார். ஆனால் தியானத்துக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லலை எங்கேயுமே. அது பின்னால் வரப்போகிறது. தியானத்துக்கு சப்ஜெக்ட் என்ன, நேச்சர் ஆஃப் தியானம் என்னன்னு சொல்ல போகிறார். இதெல்லாம் இதில் 2 விஷயம் இருக்குது. அந்தரங்க சாதனமும் இருக்குது, தியான பலனும் இருக்குது. அந்தரங்க சாதனமும் தியான பலனும் கலந்துருக்கு. கடைசியில் படித்ததெல்லாம் தியானத்தோட பலன். மத் சம்ஸ்தாம் நிர்வாணபரமாம் சாந்திம் அதிகச்சதிங்கிறது தியான பலன், மோக்ஷம்.